நெல்லில் ஒருங்கிணைந்த முறையில் பயிர் மேலாண்மை செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுகா திருவதிராயபுரம் கிராம வேளாண்மையாளர் பி வரதன் அவர்கள் தரும் யோசனைகள். நான் 15 வருஷமாக ஒரு விவசாயம் பார்த்துருக்கேன். விவசாயத்தில் நான் நெல் ரகம் தான் பயிரிடுறேன். ஸோ ஆண்டுக்கு 3 போகம், அந்த 3 போகத்தில் 2 போகம் பயிர் வைப்பேன். அதாவது ஆடி பட்டம் தவிர்த்து சித்திரை பட்டமும் கார்த்திகை பட்டமும் பயிர் வைப்பேன். இந்த பயிர் வைக்க சொல்ல முதல்ல நாற்றங்கால் விதை 1 ஏக்கராவுக்கு 2 சிப்பம் நாற்றங்கால் ஓட்டி நாற்று விட்டு 30 நாட்கள் 25 நாள்லேருந்து 30 நாட்கள் பிடுங்கி உழவு செய்து நடணும். 1 ஏக்கராவில் 1 ஏக்கரா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 ஆளுலேருந்து 25 ஆட்கள் தேவைப்படுகிறது. விவசாயம் நடுவு போடுறோம் அப்படின்னு பார்த்தா அடி உரம் டிஏபி, காம்ப்ளெக்ஸு, பேக்டம்பாஸ் இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கும். அதில் உயிர் உரமான சூடாமோனஸ் இந்த மாதிரி உயிர் உரங்கள் மேலே அடியில் மண்ணில் கலந்து போடுவோம். நடுவு நட்டு சுமார் 15 முதல் 20 நாட்களுக்குள்ளே களை பறிச்சுட்டு மேலே ஆட்கள் வச்சு தான் களை பறிப்போம். களை பறிச்சிங்கன்னா 20 நாளில் மேல் உரம் அதாவது யூரியா, பொட்டாசு மற்றும் பெட்ரா இது 3 கலந்து மேல் உரமாக ஏக்கருக்கு சுமார் 1 மூட்டையிலேருந்து 1.5 மூட்டை மருந்து போடுவோம். மருந்து போட்டு களை பறிச்சுட்டு பூச்சிகள் தொல்லை இருந்தால் மருந்து தெளிப்போம். அப்படி இல்லை மீன் பயிர் நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 ஒரு 40-45 நாளுக்கு அப்புறம் மீண்டும் மேல் வரும் அமோனியம் சல்ஃபேட் அதோட பொட்டாஸ் 3 கலந்து மேலே தூவும். அப்போது அது தூவ சொல்ல ஒரு சேர கதிர் ஒன்றா வரும். இந்த நெல் ரகம்னு பார்த்திங்கன்னா 4 ரகம் சார். ஏடிடி 37, கோ 51, மகேந்திரா, ஆர்என்ஆர் இந்த 4 ரகத்தில் எந்த ரகம் வேணாலும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நெல் பயிரிடுவோம். இப்போது 10க்கு 10ன்னு ஒரு ரகம் நட்டுருக்கேன். இப்போது இன்னும் 15 நாளில் அறுவடை பண்ண போகிறேன். பயிர் நல்லா இருக்குது. நான் விவசாயத்தில் ஈடுபடுறதுக்கு காரணமே முக்கியமான காரணமே கேவிகே தான், வேதகிரி வேளாண்மை அறிவியல் மையம். ஒவ்வொரு மீட்டிங்கும் விவசாய சம்மந்தமான மீட்டிங் கூப்பிட்டு கம்பல்சரி ஒவ்வொரு மீட்டிங் எனக்கு மீட்டிங் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு விவசாயம்லாம் என்னென்ன பண்ணணும் எல்லா ரகத்தையும் சொல்லுவாங்க. மிஷின் நடுவு அதாவது செலவு குறைக்கணும்னா மிஷின் நடுவு. இப்போ மிஷின் நடுவுனா நாற்று விட்டு 10 முதல் 15 நாட்கள் மிஷின் நடுவு போட்டு ஸோ செலவு குறைக்கலாம். ஆட்கள் பற்றாக்குறை கிடைக்காததுனால. அதாவது விவசாய சம்மந்தமான கண்காட்சி, பொருட்காட்சி அதாவது இருந்தால் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போய் விவசாயத்தை பற்றி விளக்கமாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு விவசாயத்தை பற்றி ஆர்வம் கூடும். சரி இந்த விவசாயத்தில் புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படின்றது. சரி விவசாயம் புதுசாக செய்ய சொல்ல ஸோ இந்த விவசாயத்தில் இப்போ நெல் பயிர் நடுறோம், இதில் செலவு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நமக்கே புதுசாக ஒரு வழி தோணுது. ஸோ விவசாயம் சிறப்பாக இருக்கணும். இந்தமாரி வேளாண் துறைகள் மூலமாக ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று விழிப்புணர்வு, விவசாயத்தினுடைய ஆர்வம் இந்தமாரி அவங்க எடுத்து சொன்னாங்கன்னா விவசாயத்தில் ஈடுபடாதவங்க கூட ஈடுபடுவாங்க. விவசாய சம்மந்தமாக கால்நடை மற்றும் கோழி பண்ணை, தேன் வளர்ப்பு இது போன்ற பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. அப்புறம் விவசாயத்தில் லாபம் குறைவுன்றதுனால மதிப்பு கூடுதல் நெல்லிக்காய் எடுத்து வெறும் நெல்லியாக எடுத்தோன்னா நம்மளுக்கு காஸ்ட்டு கம்மியாக தான் வரும். தேன் நெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கும். 5 ரூபா வைக்கிறது 100 ரூபா வைக்கலாம். தேனுக்கு அவ்வளோ மதிப்பு. தேன் இல்லைன்னா மகரந்த சேர்க்கையே கிடையாது. எந்த ஒரு விவசாயமும் இந்த உலகமே இல்லை தேன் இல்லைன்னா. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சி நிறைய கொடுக்குறாங்க. விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம் நல்லா இருந்தால் பிரதம மந்திரி அவர்கள் ஆண்டுக்கு 3 தடவை 2000 ரூபாய் தராரு. விவசாயிக்கு ஏதாவது உரமோ இல்லை ஏதாவது பயன்படும் விவசாய சம்பந்தமோ அப்படின்ட்டு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி வரதன் அவர்களை 09751237642 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.